Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இதய முரளி டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆப்வியஸ்லி இதய முரளின்னு நான் இந்த டைட்டில் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இந்த மூவிக்கு அடாப்டான இந்த டைட்டிலுக்கு அடாப்டான ஒரு ஆக்டர் இந்த படத்தை நடிக்க லீட் ஆக்டர்னா அதர்வா முரளியோட சன் தான். அப்படிதான் நானும் வந்துட்டு ஒரு மைண்ட்ல வச்சிருந்தேன். இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கேஸ்டிங் லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது எஸ் நான் நினைச்ச மாதிரியே அதர்வா ப்ரோ தான் வந்துட்டு லீட் ஆக்டரா பண்றாரு. அவர் கூட பேரான்னு நினைக்கிறேன். பிரித்தி முகுந்தன், கைடு, நட்டி சார் அந்த படத்துக்கு வந்து தமிழ் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப்டர் பாய்ஸ் மூவிக்கு அப்புறம் சங்கர்ஸ் பாய்ஸ் மூவிக்கு அப்புறம் நம்ம தமன் சார் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஆக்ட் பண்றாரு. ஸோ இன்னும் நான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணேன் பார்க்கவே இல்லை, வீடியோ பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் வந்து கேஸ்டிங் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் படிச்சுக்கிறப்போ தெரியாது. அப்போ வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம ரக்ஷன் கடைசியாக வந்து நம்ம தலைவர் வேட்டையன் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாரு. தலைவர் கூட சூப்பராக இருக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம ஆஞ்சலின். ஸோ ரீசெண்ட் டைம்ல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஜேன்னு கேட்டால் வந்துட்டு ஆஞ்சலின் சொல்லுவேன். ஸோ அவங்க இன்டர்வியூ பண்ண நிறைய டேரக்டர்ஸ் கூட, நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூல ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சலின் அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்க கேள்வி கேட்குற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அந்த அவங்க டோன்ல கேள்வி கேட்கறது, அவங்க பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ சுதாகர், நம்ம கோபி சுதாகர், ஸோ பரிதாபங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சுதாகரும் வந்துட்டு இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ். அண்ட் வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு கமெண்ட் பார்த்தேன். பார்க்கறது முன்னாடி வீடியோ ஒன்று பார்க்கல. கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட படிச்சு காட்டுறேன். சரிங்களா, படிக்கும் போது ஃபர்ஸ்ட் காமெண்ட் வந்துட்டு தமன் as is back to acting after boys. சூப்பர், ஓகேங்களா. அப்புறம் வந்துட்டு அதர்வாஸ் ஆக்டிங் gives the others Murli should be proud of him after his demise. Miss you Murli sir, the OG. Yes, exactly. And yes, நிறைய பார்க்கும்போது எஸ் நோட் திஸ், இந்த ஒரு கமெண்ட் படிக்கிறேன். நோட் திஸ், இந்த படம் ஒரு சம்மர் ஃபீல் தரும். ஹார்ட்லி விஷஸ் டு த டீம். சூப்பர் ஃப்ரெஷ் கண்டென்ட். குட் டு see Taman back in screen as an actor. அதர்வா, பிரித்தி both looking stunning. இதுவா எஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு தமனுக்கு ஒரு கம்பேக், ஒரு சல்யூட்டே கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க தமனுக்கு. ஸோ மியூசிக்ல மனசை பட்டையை கலப்புறாரு. சாரி, ட்ரம்ஸ்லாம் தெரிக்க விடுறதுதான் சொல்லணும். ஆக்டிங் பாய்ஸ் படத்திலோட நிறுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான டிசிஷன் கிடையாது. இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்கலாம். பிகாஸ் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டிக்கும், அவருக்கு ஸ்டைலுக்கும், ஹேண்ட்ஸம், அவரோட ஒரு ஆக்டிடியூடுக்கும், அவரோட குட் லுக்கிங்க்கும் வந்துட்டு ஏன் லீட் ரோலாவே கிடைக்குங்க. இவன் ஒரு லவர் பாயை கூட நடிக்கலாம். சரிங்களா, நல்ல ஒரு கண்டென்ட் கதையுள்ள ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சா கண்டிப்பா அவர் பண்ணணும். இதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். ஸோ எஸ், இப்போ வந்துட்டு நம்ம டைரக்டா இதே முதல்ல டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஃபார் 5 minutes 46 secondsங்க. 5 minutes கொடுத்துருக்காங்க. லிட்டரலி 6 minutesல இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இப்போ அது ஒரு நிமிஷம் முன்னுக்கு நம்ம பார்த்துருவோம். The following preview has been approved for heartbroken audiences by the Idhiyam Thangum Idhiyam Association of India Incorporate. www.idhiyamurli.com. சூப்பருங்க. ஸோ எஸ், இதோட கண்டினியூ பண்ணுவோம். லெட்ஸ் கோ. நைஸ். இது ஒரு டிஸ்க்ளைமர் கட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹியூமன் எமோஷன் எது? அதர்வா ஸ்பேஸ்ல கட்டுறாங்கப்பா. வேற என்ன? லவ். பிரீத்தி. POV, it's Valentine's Day 2012. மச்சான், உன் லஞ்ச் எங்க சும்மா தெரியும். ஒரு நாள் ஆகுது. ப்ளீஸ் எடுக்கலாம், நீ வாணே. உன்னை நான் நம்ப மாட்டேன் பிரபு. புரா என்ன நம்ப மாட்டேன்? யாருக்கு ஐஸ்கிரீம்? அது அவங்களுக்குடா. அவங்களுக்கா? நீ அங்க போய் ஐஸ்கிரீம் கொடுத்துரு. நான் அப்படியே வந்து ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ற பார்.
என்ன மச்சி, சிரிக்கிறான்? ஏண்டா இது நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்னடா பண்ணுவ? இந்த ரிங் அப்படியே எடுத்து டேய் 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 உள்ள வச்சு அவ ஐஸ்கிரீம் எடுத்து கிடைக்கும் போது சும்மா ஹீரோ மாதிரி நின்னு ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? ஓ மச்சான், அப்படி பிரில்லியன்ட் ஐடியா மச்சான். நீ போ, பின்னாடி அப்படி ஹீரோ மாதிரி வரேன் பார். பிரியா, ஏஞ்சலின் அட 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 அவனை பாத்தீங்களாண்ணே? ஐஸ்கிரீம் கூட ஏதோ ரோஜாப்பூ மாதிரி எடுத்து கொடுக்குறான். என்ன ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அண்ணன் சூப்பர் மார்க் பண்ணி வச்சிருக்கான். அந்த மோதிரத்தை யாருக்கு மாத்தி கொடுத்தாங்க தெரியலையே. அவ ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேகத்துல கண்டிப்பா அந்த ரிங்கு முழுங்கிருவான். காஜா மயிர் ஒத்த போனே எடுக்க மாட்டேங்கிறான். அண்ணா அந்த கடையில இன்னொரு மோதிரம் இருக்குமாண்ணே? ஐயோ, இது வேலைக்கே ஆகாது. வா மச்சான். லாடோ, இனிமே நான் உன்னை லவ் பண்ண போறது இல்ல. என்னடி சொல்றாங்க? இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? நம்மளாம் டாக்டர்ஸே ஆயிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். இப்போவே இங்கே. வாட்? எப்படிடா இங்க இப்போ? என்ன ஏன்? விளையாடுறியா? இந்த இடத்துக்கு என்னடி? சர்ச் இல்ல, ஃபாதர் இல்ல, எப்படிடா பண்ண முடியும்? மாமா நான் வந்துட்டேன். அதுல கையோட கொடுத்தாரு. சீக்கிரம் ஃபாதர் வாங்க. வாட்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வாங்க. ஐயோ ஃபாதர், நான் இல்ல ஃபாதர். ஃபாதர், நான் தான் கூப்பிட்டேன். அங்க போங்க. பல்ப் வாங்காம தான் சரி. லாரா டோமினிக் ஆகிய நீ சச்சினை உனது கணவராக சச்சின். ஏற்றுக்கொள்ள சம்மதமா? லாடோ, நோ. ஃபாதர் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாண்டி. எஸ் ஃபாதர். சச்சின் ஆகிய நீ Yes, sir. லாரா Can I kiss the bride? ஃபர்ஸ்ட் Can I எக்ஸ்சேஞ்ச் kiss the bride? எங்க ரிங் எங்க? லாடோ ஏய் லாடோ புளிகிட்ட பாருங்க. லாடோ விழுங்கிட்டியா? போய் ambulance கூப்பிட்டு ஏய், உன்னாலதான்டா. லாடோ, வா. ஏய் லாடோ டேய் டேய் விட்றா. ஆம்புலன்ஸ். இதானே? சேர்த்துட்டாங்க. நியூயார்க் 2025. நெட்டி நட்டி யாருப்பா? அப்பாவா? ஏதோ பேர் போட்டு சரியா பார்க்கல. சொல்லுங்க மாமா. மாமா இதயா எங்கடா இருக்க? இதையா? இங்கதானா? நியூயார்க்ல மாமா. என்னடா விளையாடுறியா நீ? உன் கல்யாணத்துக்காக ஊரே கூடி இருக்கு. சிஎம் வராது, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் மாப்பிள்ளை எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. காப்பு கட்டின மாப்பிள்ளை படித்தாண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அமெரிக்கால இருக்கேங்கிற? நான் இப்போ உடனே ஏர்போர்ட் கிளம்புறேன் மாமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஃபிளைட் ஏறுற வரைக்கும் நான் லைன்ல இருக்கேன், சரியா? ஐம் சாரி. நீ முதல்ல வாடா, நேர்ல பேசிப்போம். நீ வா. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழதிடும் கதை கதையா. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழதிடும் கதை கதையா. யாரே யாத்திரை யாரோ நீ யாத்திரை. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா. இதே வந்து இந்த ஒன் சைடு அதனால எஸ் இதே ஒன்லி நைஸ். soon in June July. ஓகே, செம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுங்க. நைஸ் நைஸ். உண்மையிலே ஃபன்னா, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்லிடுது, வெரி ஃபன்ங்க.
அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் மட்டும் கிடையாது, நம்ம தமிழ் ஃபேன்ஸ் ஒரு ஆக்டரா பார்க்கணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஒரு தமனை அவர் கண்டிப்பா பார்க்கணும் ஸ்கிரீன்ல வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம ஒரு ட்ரீட்டா இருக்கும். மனுஷன் ஃப்ரெஷ்ஷா, யங்கா, ஹேண்ட்ஸமா, அதே அந்த கேரக்டர், அந்த ஃபன்னி கேரக்டர், அந்த ஒரு ஹியூமரஸ் கேரக்டர் வாய்ஸ்ல பார்த்த மாதிரி. வாய்ஸ்ல மட்டும் ஒரு மாதிரி குவிக்கியா காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னியா காமிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஃபன்னியா இருக்கு. பட் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அப்படியே ஒரு காலேஜ் பையன் மாதிரியே இருக்காருங்க. அவர் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் செம்மையா இருக்காரு. அதர்வா அப்படின்னு சொல்லவே தேவையில்ல. ஆல்ரெடி கண்டிப்பா இந்த படத்துல வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் காமிச்சாங்க பாத்தீங்களா. கண்டிப்பா ஸ்கூல் போர்ஷனும் இருக்கு, ஃபுல்லா கிளீன் ஷேஃப் எல்லாம் பண்ணிட்டு வராரு அதர்வா. ஸோ அந்த போர்ஷன்ஸ் அப்படி வரப்போகுது. கண்டிப்பா லைக் வந்து 3 டிஃபரன்ஸ் காலகட்டங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போர்ஷன், காலேஜ் போர்ஷன் அண்ட் கரண்ட் போர்ஷன் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு. இதய முரளி கண்டிப்பா ஒன் சைட் லவ்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த படத்துலயும் வந்துட்டு அவரே வந்துட்டு ஒன் சைட் லவர் தான். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்ச நம்ம அதர்வா இதயான்னு சொல்றாங்க, இதயன்னு போல, இதயம் ஒரு பேரு இதயா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அடாப்டான ஒரு கேரக்டர் பேரு. ஸோ அவர் மட்டும் எப்பவுமே ஒரு ஒன் சைட் லவரா தான் இருக்க போறாரு போல. என்னோட இது டோட்டலி ஃபன்னா இருக்குங்க. டோட்டலி செம்ம ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு. இது படத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ப்ரொபோசல் சீனு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட். ஐஸ்கிரீம்குள்ள ரிங்க ஒழிச்சு வைக்கிறது, ஃபாதரை கூட்டு வந்தது, அதெல்லாம் செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. அல்டிமேட் ஃபன்னா இருந்துச்சுங்க. ஸோ டோட்டலி நல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு ஃபன்னா இருந்தாலும் அண்ட் வந்துட்டு லவ் எமோஷன் சைடும் கண்டிப்பா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாரிஸ்ல கொஞ்ச நேரம் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த பாரிஸ் கிடையாது, சாரி அமெரிக்கா, நியூயார்க் கொஞ்ச நேரம் அவங்க அந்த மெயின் சிட்டியை காமிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு வந்த காட்சிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்காக நான் செம்மையா ஒரு எக்ஸைட்மெண்டோட நான் வெயிட் பண்றேன் அப்படி இருக்க போகுது. ஏன்னா அதர்வா இந்த படம் தான் கண்டிப்பா அதர்வாக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பானா காத்தன் நடிச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா வந்துட்டு ரொம்ப இந்த லவ் படங்கள்லாம் குறைஞ்சி போய் ரொம்ப ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி வந்துருச்சுங்க. இந்த ஈடி படத்துல கூட ஆக்ஷன் தான் இருக்கும், பட் வந்து அங்கங்க தான் ரொமான்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் அவுட் அண்ட் ரொமான்ஸ் இருக்காது, ரைட்டா? ஸோ அவரே ஒரு சாக்லேட் பாய், ஒரு ரொமான்டிக் அந்த பர்சன், அவ்வளவு கியூட்டா இருக்காரு. அவர் ஸ்மைல் பண்ணா அவங்களுக்கே பிடிக்காது. எனக்கே நானே வந்துட்டு அவரோட ஸ்மைலுக்கு ஃபேன்னு சொல்லுவேன். செம்ம கியூட்டா இருக்கும். அவர் கிளீன் ஷேப்லாம் பண்ணிட்டா ரொம்ப அந்த லுக்லாம் இருந்தா ரொம்ப கலர்ஃபுல்லா செம்ம ஹேண்ட்ஸமா இருப்பாரு, சரிங்களா? ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாரு. ஸோ அவர் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ரொம்ப சண்டை பியர்டை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு காப் அது இதுன்னு பண்றதுலாம் இல்லாம ரொம்ப ரொமான்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம அசோக் செல்வன் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு ரொமான்டிக். இப்போ இடையில கூட வந்து சபாநாயகன் அந்த படம்லாம் வந்துச்சு. இந்த ஃபைட்லாம் இருக்காது, சாங் கூட வந்து ஒரு சாங் வரும், கட் பண்ணிடுவாங்க, நேரேஷன் மூட்லயே போகும். அதுவும் வந்து 3 டிஃபரன்ஸ் காலகட்டத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவும் லவ் ட்ராக்லயே போகும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதர்வா ப்ரோக்கும் வந்துட்டு செட் ஆகும் நம்புறேன், சரிங்களா? அவரோட இருக்கிற கியூட்டான அட்ராக்டிவான லுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஜான்ரா ரொமான்டிக் ராம்காம் தான் மோஸ்ட்லி அவருக்கு வந்துட்டு செட் ஆகும், சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு அவர் வந்து ஆக்ஷன் த்ரில்லர்லாம் ஒதுக்கிட்டு ராம்காம்ல முழுசா மனசை இறங்குறா செம்மையா வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமா ஒரு ஃபேன்ஸ்க்கே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த படத்துக்கு இதய முரளி நான் ரியலி லவ் இட், நான் கண்டிப்பா சொல்லுவேன். நான் கீழே ஒரிஜினல் லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. I'm Naveen. Take care. Bye.